traveling KSRTC. White color bus இருக்குல்ல, ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது ஒரு சூப்பர் ஃபாஸ்ட். KSRTC ரூட்டை எனக்கு எப்போவுமே பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா வந்து கேபின் ரைடு வந்து எப்போவுமே அவங்க போக சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலி என்கரேஜிங் பஸ் ஃபேன்ஸ் ஆக்சுவலாக அண்ட் செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அது கிளம்பிடுச்சு பஸ் ஆக்சுவலாக 3 பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. ஜேர்னி டைம் என்ன அப்படின்னா நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா வந்து நான் இறங்கினேன், ஜஸ்ட் ஒரு டீ மட்டும் குடித்தேன். அப்புறம் பஸ் ஏறி கிளம்பிட்டேன். மற்ற டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா வந்து 146 ருபீஸு அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 126 கிலோமீட்டர்ஸ் ஜேர்னி 3.5 ஹவர்ஸ் போட்டு மேப்பில். அண்ட் இவங்க எத்தனை நேரம் போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ஆக்சுவலாக இந்த ரூட்டுமே வந்து ஃபஸ்ட் டைம் தான். அண்ட் ஃப்ரம் எர்ணாகுளம் நம்ம வந்து சென்னை வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறோம், ட்ரிவாண்ட்ரம் மெயின். ஸோ அங்கே போய் ஆக்சுவலாக எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் பேக் டைம் இருக்குது. என்ன பண்ணலான்னு பார்ப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இங்கே. இந்த டேர்னிங் பார்க்கலாம் நீங்களே. ஆல்மோஸ்ட் ரொம்ப சின்ன டேர்னிங் தான். அவங்க ஆக்சுவலாக ஒரு லேடி ட்ரைவ் பண்ணிட்டு வந்தது எல்போர்டுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நல்லாவே ஸ்பீடாக வந்துட்டாங்க. நம்ம பஸ் எங்கே இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ஆல்மோஸ்ட் இதுக்கு மேலே எங்கே ரோட்டை விட்டு இறங்க முடியும்னு எனக்கு தெரியலை. ஸோ இவ்வளோ தாண்டியுமே அவங்க எட்ஜை வந்து பின்னாடி கிராஸ் பண்ண இடத்துல தட்டிட்டாங்க. ஸோ இப்போ வந்து பஸ்ஸு மேலே தான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அதை இறங்கி போய் டிரைவர் கண்டக்டர் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் நம்மளும் ஏதாவது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கலாம். நமக்கு மலையாளமும் தெரியாது, என்ன போய் பேசுகிறது. அதனால் நான் அப்படியே பஸ்ஸில் ஏதோ உட்காந்துட்ருக்கேன், பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லி.
ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எர்ணாகுளம் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ ரூமில் இருக்கேன் நான். அண்டு இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ட்ராவலிங் டைம் வந்து 3 ஹவர்ஸ் 45 மினிட்ஸ் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் நிப்பாட்டிட்டாங்க. அந்த லேடியும் வந்து விடுற மாதிரி இல்லை, இவங்களும் வந்து இடிச்சிட்டாங்க, தப்பு அவங்க மேலே தான். பட் விட்டுட்டு அப்படியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி டிரைவர் அண்ட் கண்டக்டர் வந்து பேசிகிட்டே தான் இருந்தாங்க. ஸோ கடைசி ஒரு ஸ்டேஜ் மேலே அவங்களே வந்து காண்டாகி என்னமோ பண்ணிட்டு போமா அப்படின்னு சொல்லி விட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கிளம்புனேன். ஓவரால் வந்து ஒரு நல்ல டிரைவிங்கு, ரொம்ப ரேஷு, வேகமாக ஓட்டினாங்க அப்படிலாம் இல்லை, நீட்டாக ஓட்டினாங்க. பட் ஆன் டைம். அண்டு ஃபேரும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்தது, ரொம்ப ஹையெல்லாம் இல்லை. அண்டு அப்கமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கேஎஸ்ஆர்டிசி ஷிஃப்ட்டில் வந்து வால்வோ ஸ்லீப்பர் அண்டு ஏசி சீட்டர் அண்டு நான் ஏசி சீட்டர் அப்படின்னு சொல்லி நிறையா இப்போது புது வெஹிக்கிள்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக அதோட வீடியோஸும் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். முடிஞ்ச அந்த பஸ்ஸோட வீடியோஸ்லாம் என்றைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ ஃபஸ்ட் ஷோ கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். அண்டு இந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் இட் இஸ் சபரீஷ் சைனிங் ஆஃப். பை பை.